துளாராசி கச்சிதமா வந்து அவர் வந்து செயல்படுவார். ஏன்னா ஒரு வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வியாபாரம் பண்ணா மட்டும்தான் வந்து தொழில வந்து அவர் விருத்தி பண்ண முடியும். இல்லாட்டி வந்து என்ன நடக்கும், பெரிய லெவலில் அவரால் டெவலப் பண்ண முடியாம போயிடும், அல்லது ஒரு தொழில் இழுத்து மூடிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அதனால இவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவா இருப்பார். லாப நோக்கம் அவருக்கு இயல்பாவே இருக்கும். டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல ஒரு பிசினஸ் பேசிடுவார். வாங்க சார், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, அந்த மாதிரி பேசுறாங்களா இல்லையா? உண்டு சார். அப்ப அந்த இது வந்து துளாராசியுடைய தன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ. வேற என்ன சொல்லலாம்? அப்போ எதையுமே வந்து பாத்தீங்கன்னா லாப நோக்கத்தோட சீர்தூக்கி பார்ப்பாங்க. இதை பண்ணா லாபம், இதை பண்ணா நட்டம் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து எடை போட தெரியும். மனிதர்களையும் எடை போட தெரியும். மனிதர்கள் வந்து எடை போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இவர் இந்த மாதிரிதான் இருப்பாரு, இந்த மாதிரிதான் இருப்பாரு. அப்ப கேட்டகரி வைஸா பிரிச்சுதான் அவங்களே பழகுவாங்க.